என்ன சொல்றேன், அன்புமணி அவர்கள் உங்க பையன் தானே, உங்க வாரிசு தானே, உங்க ரத்தம் தானே. அதிமுக சென்டர்ல கௌரவம் என்னையா இருக்குதுல, அப்பம் புள்ளிக்குள்ள என்ன கௌரவம் இருக்கு? அதிமுக சேர்ந்துட்டார்ல, அப்புறம் எது நீங்க இன்னொரு கூட்டணி தேடுறீங்க? உங்க பையன் தானே. டே வாடா அன்புமணினா வந்து நிக்க போறாரு, உங்க பையன் தானே. தப்பே அவர் பண்ணிதான் கூட மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் சார் பெரிய மனுஷனோட தகுதி. அதுக்கு தான் சார் பெரிய மனுஷன் சொல்றது. ஐயா அன்புமணி ஐயாவுக்கு சொல்றேன், ராமதாஸ் ஐயாவும் சொல்றேன். ராமதாஸ் ஐயா உங்களுக்கு தான் மெயினா சொல்றேன், உங்கள் மீது இன்னமும் எங்களுக்கு மரியாதையும் அன்பும் பாசமும் இருக்கு. ஏன்னா எங்கள் இனத்திற்காக குரல் கொடுத்தவர் நீங்கள். அதுக்காக அந்த பாசத்தை விட்டுற மாட்டோம், என்னைக்கு உங்களை கைவிட்டுற மாட்டோம். ஆனால் நீங்க திராவிட கட்சின்னு சொல்லி திமுக கட்சியில சேர்ந்தீங்கன்னா கொண்டுடுங்க, எங்க எல்லாரையும் கொண்டுடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஒத்துமொத்த வன்னியரும் வேலை வாய்ப்புல இருந்து, அரசாங்க வேலையில இருந்து, படிப்புல இருந்து, சீட்டு ஃப்ரீ சீட்ல இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். இந்த எடப்பாடியார் கொடுத்திருந்த அந்த 10.5 இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருந்தால், என் பிள்ளைங்க, என் சித்தப்பன் பிள்ளை, என் அண்ணன் பிள்ளை, என் பெரியப்பன் பிள்ளை, மாமன் பிள்ளை எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான் ஏன் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆனா ஒத்த ஓட்டு விழாது உங்களுக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம், அது மட்டும் கன்ஃபார்ம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.